நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கருவாட்டு குழம்பு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணி கொஞ்சம் காய வைக்கலாம். சுடு ஏற்றம். இன்றைக்கி என்ன கருவாடுனா தூத்துக்குடி புளிக்கருவாடு. 50 ரூபா பாக்கெட்டு. இது எத்தனை கிராம் இருக்குது? 50 கிராம் இருக்குது. 50 ரூபா பாக்கெட்டு. அதுக்கு தேவையானது எல்லாம் கட் பண்ணியாச்சு. தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் இருக்குது. அது அலசுறதுக்காக தண்ணி சூடு ஏற்றுறோம். சுடு தண்ணியில் போட்டு தான் கழுவுனா நல்லா இருக்குன்றாங்க. அதனால் தண்ணி சூடு ஏறுது. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்கிறோம். நம்ம ஒரு ஆள் காண்டே வச்சு விட்டார் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புன்ட்டு. அதனால் திடீர்னு கருவாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதனால் செய்யலாம். தண்ணி சூடு ஏற்றோம். அதுக்கப்புறம் நம்ம கருவாடை போடலாம். தண்ணி கொச்சு பின்னாடி தண்ணி நல்லா சூடு ஏறினோடனே போட்டாச்சு கருவாடை. சுடு தண்ணி போட்டு அழைச்சிடலாம். நல்லா அழைக்கிட்டா அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையானது எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய். செக்கில் ஆட்டினா எண்ணெய் கொஞ்சம் ஊற்று. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். 50 கிராம் தான்ப்பா கருவாடு. அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை இல்லை, கறிவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம். வெந்தயத்தை ரா முடியும். கடுகு, வெந்தயம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடலாம். வெந்தயம், கடுகு போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு பொன் கலராக மாறணும். வெந்தயம் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டோம், வதக்குறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுடுச்சு. ஊறட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தூத்துக்குடி உசிலி கருவாடு செய்முறை எல்லாம் கூட போட்டிருக்காங்க பாருங்கப்பா. குழம்பு செய்யும் முறை எல்லாம் தமிழ்லேயே போட்டிருக்காங்க. பரவாயில்லப்பா, தமிழ்லேயே போட்டிருக்காங்க. நல்லா அழைச்சிக்கலாம். அலையிட்டோம். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வச்சு அடுத்ததாக நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. அதே நல்லா வதக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு சேர்த்துக்கணும்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல. கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கும். ஏன்னா கருவாட்டில் இவ்வளோ உப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையானதை போட்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இருக்குது. பூண்டும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1.5 டீஸ்பூன். வீட்டு மிளகாத்தூள் போட்டாவே டேஸ்ட் ஜம்முன்னு நல்லா வதங்கி வேணால் பச்சை வாசம் போட்டோம் மசாலாலாம். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிடலாம். புளி ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்குது. நல்லா கொச்சிடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கருவாடை அடைச்சி வச்சுட்ருக்கோம். அடைச்சி வச்ச கருவாடை நல்லா கொச்சதுக்கப்புறம் போடுறோம். கேஸ் தான் வச்சுருந்தோம். கேஸ் தட்டுப்பாடுன்றதுனால நம்ம ஸ்டவ் எடுத்துட்டோம். வீட்டிலேருந்து ஸ்டவ் ஃபஸ்ட்லேயே வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த வண்டியில். ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சமைக்கிற இடத்துல கேஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. இப்போ வீட்டுக்கே கேஸ் பார்த்த மாட்டேங்குது நம்மளுக்கு கேஸ். அதனால் ஸ்டவ் யூஸ் பண்ணிங்கன்னா சேமான இருந்தால் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறது நம்ம கேஸு டீசல் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொச்சிருச்சு. நம்ம கருவாடை போடலாம். கருவாடை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும், வேகணும். எங்கள் வீட்டில் என் பையன்
நவனிதாவுக்கும் பிரினேஷ்க்கும் ரொம்ப பிடிக்கும் கருவாடு. எங்கள் ஒய்ஃபும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே சண்டை போடுவாங்க பசங்க. கருவாடுன்னா வச்சு கருவாடு மீனுன்னு அதிகமாக நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்த்தாலும் அப்பா எனக்கு எங்கே அப்படின்வாங்க. ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகணுன்னு ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா கொச்சி ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்பு அவ்வளோதான், முடிஞ்சு பாயில் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் அவ்வளோ. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. இது இந்த மாதம் செய்கிற முறை பார்ப்போம். எங்கள் அப்பா நல்லா செய்வார். நம்ம டேஸ்ட் எப்படி அதுன்னு பார்க்கலாம்.